ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே சூப்பராக ஒரு தீபாவளி பலகாரம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக நிறைய பலகாரம் பார்த்துட்டே வந்திருக்கோம். ஸோ அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிரமம் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ சீக்கிரமாக சுலபமாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது ரிப்பன் பக்கோடா. இதை சில பேர் சீவல், சில பேர் ஓலா பக்கோடா, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த சீவலை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாவு யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். எந்த விதமான மாவும் அரைக்க வேண்டியதில்லை, ஊற வைக்கவும் தேவையில்லை. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோக்குள்ளே வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான பொருள்கள் என்னென்னு முதல்ல சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சரியாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம், அதோட டேஸ்ட் மாறிடும். அடுத்தது எள்ளு சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் எள்ளு சேர்க்கும்போது. அடுத்தது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, காரம் சரியாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். உங்களுக்கு மேலும் தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒன்றோட ஒன்றா நல்லா கலக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடுங்க. முதல்ல நம்ம கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி பிசைறணும். அப்படின்னா உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி பிசறும்போது ஈவனாக நமக்கு கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நீங்கள் பிசறி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி நமக்கு தேவைப்படும், நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி மாவை பொறுத்து. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டான ஒரு பதத்துக்கு இதை நல்லா பெசரி எடுத்துக்கலாம். நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பெசரி எடுத்துக்கோங்க. நம்ம குழலில் வச்சு புளியும் போது கொஞ்சம் பிசுறு தட்டாமல் கரெக்டாக வரணும். அதனால் அந்தளவுக்கு சரியாக பெசரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக பெசரியாச்சு. நம்ம ஸோ இந்த சீவல் நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே தயார் பண்ணிடலாம். நம்ம ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். கட்டாயம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஃபுல்லாகவுமே புழிஞ்சு எடுத்துடலாம். சீவலுக்கு இது போல் கண்ணுள்ள தட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆச்சி எடுத்த பிறகு நம்ம எடுத்து வச்ச மாவை இதுக்குள்ளே சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காய்கிறதுக்கு முன்னாடி புழிஞ்சிடாதீங்க, அது சரியான பக்குவத்தில் நமக்கு கிடைக்காது. அதனால் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதை புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக சுலபமாக பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சா இல்லையான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இது போல் சின்னதாக உருட்டி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே எலும்பி வரும். ஸோ மேலே எலும்பி வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் சரியான பக்குவத்தில் காஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது போல் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெயோட சலசலப்பு அடங்கின பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமும் எண்ணெயோட சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம எடுத்துட வேண்டியதான். அதுதான் சரியான பக்குவம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வேணால் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லாமே வெந்து கிடைக்கும். ஸோ நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம். எள்ளு சேர்க்கும்போது இது ரொம்பவே வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய பலகாரங்களில் இதுவும் ஒன்று. கட்டாயம் நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.